ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாளாக லாங் வெயிட்டிங் வீடியோஸ் இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நார்செட் 8 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ கடைசி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இன்றைக்கே நாளைக்கே அப்ளை பண்ணிவிடுங்க. ஆக்டிவான மொபைல் நம்பர், ஆக்டிவான மெயில் ஐடி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வரணும், மெயில் வரணும். வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இந்த மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் ஆக்டிவாக இருக்கணும், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம டெமோ வீடியோ போட்டிருக்கோம். அந்த டெமோ வீடியோவை இந்த வீடியோட கடைசியில் கனெக்ட் பண்ணுறேன், போய் பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கும். அதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் மொபைல்லே ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன்லாம் இதில் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக 10th சர்டிஃபிகேட்டில் +2 சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி நேமை கொடுங்க. ஃபாதர்ஸ் நேமும் அதே மாதிரி கொடுங்க. தென் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கிறது, சைன் பண்ணுறது எல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பின்னாடி எந்த ப்ராப்ளமும் வராது. மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ரைமரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரைமரி ரிஜிஸ்ட்ரேஷனில் எந்த மிஸ்டேக் வரக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மறுபடியும் வேறு மெயில் ஐடி, வேறு மொபைல் நம்பர் வச்சு தான் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் வேறு அப்ளிகேஷன் போடணும். அதனால் ப்ரைமரி ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ண முடியும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளில் போய்ட்டு aims.exams.ac.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ப்ளூ கலரை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு கார்னரில் உள்ள இந்த 3 டாட்டை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். இதில் கம்ப்யூட்டர் மோடில், இது வந்து மொபைல்லே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் தேவையில்லை. டெஸ்க்டாப் சைடு இல்லைனா கம்ப்யூட்டர் மோடு இருக்கும். அதை வந்து செக் பாக்ஸை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிக் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நார்செட் 8ன்னு காமிக்கும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனு. அதில் போய்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து மீன்ஸ் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் வந்து லைவில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 3ஆவதாக கொடுத்துருக்க லைவ் அட்வர்டைஸ்மெண்ட் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நார்செட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைவ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு வந்து வியூ டீட்டெயிலில் போங்க. வியூ டீட்டெயிலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து சிஆர்இக்கோ இல்லை நார்செட் 7க்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட லாகினை வச்சு இதில் வந்து லாகின் பண்ணி நியூ அப்ளிகேஷன் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நியூவாகவும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா டைரெக்டாக லாகின் டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரைமரி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுங்க. அக்கௌண்ட் கொடுத்தோன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அது எப்படி என்னென்ன டீட்டெயிலுங்கிறதையும் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். நம்ம அந்த இந்த வீடியோவில் கடைசியில் கனெக்ட் பண்ணுற போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை மறுபடியும் லாகின் டு அப்ளையில் கொடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஆட் நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல போய் உங்களோட டீட்டெயில் கொடுத்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். டெமோ வீடியோ வந்து கடைசியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இதை பற்றின புரிதலே இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம பேசும்போது இதை பற்றின ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கிறாங்க. எங்கேருந்து எக்ஸாம்ஸ் வருது, நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்னா என்ன, ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட் தானா, நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ் வருது, வருஷத்துக்கு எவ்வளோ வருது, இதுக்கு என்ன புக் படிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லை. அதாவது ஓபிசி வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் ஓபிசியில் தான் வருவாங்க. அதுக்காக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும், வருஷத்துக்கு ஒரு திருப்ப அதை வாங்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட்டை என்சிஎல் அப்படின்னு வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயம் எனக்கு தெரியாது, புக்ஸ் இல்லை, மெட்டீரியல் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, எனக்கு டவுட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி மெட்டீரியலையும் கைடன்ஸையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ கைடன்ஸில் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவேன். எப்படி படிக்கணும், எவ்வளோ நாள் ஆகும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு, எவ்வளோ நேரம் படிக்கணும், எவ்வளோ கண்டென்ட் ஒரு நாளைக்கு படிக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து சொல்லிடுவோம். வேணுங்கிறவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பே பண்ணி உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கோங்க.
பே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவுசெய்து நிறைய நமக்கு வந்து கமெண்ட்ஸ் வரதுனால நம்மளால் ரிப்ளை பண்ண முடியல, வாட்ஸ்அப்க்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ யார் வந்து மெம்பர்ஷிப் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம், கண்டிப்பாக கைடன்ஸ் கொடுப்போம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை வாட்ச்